தோழமை சொந்தங்களுக்கு இந்த PA தேர்விற்கான பாடத்திட்டங்களை நடத்துவதிலே ஒரு சுணக்கம். IT 2.0வினால் நம்முடைய டியூட்டர் அத்தனை பேருமே கடுமையான பணிச்சுமையிலே ஆளாகிவிட்டார்கள். அவர்களால் பேசக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. வேறு வழியின்றி இன்று கணித வகுப்பினை கடைசியாக ஒரு கணித வகுப்பாக நடத்தி முடித்து முக்கியமான அறிவுரைகள் மற்றும் முக்கியமான குறிப்புகளை நம்முடைய தலைமை பயிற்சியாளர் கேசவன் அவர்கள் அறிக்க இந்த ஆண்டு நம்முடைய வகுப்பினை முடித்துக் கொள்ள இருக்கின்றோம். ஆக இன்றைய ஒரு இறுதி வகுப்பினை அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் தற்பொழுது நடத்திடுவார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை முடிந்தவனால் கண்டிப்பாக அவரிடம் கேட்டு நீங்கள் பயன்பெறலாம் என்று கூறி தோழர் சுரேஷ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சுரேஷ். ஓகேங்க சார். குட் ஈவினிங்க. நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு யூனிட்டரி மெத்தடு சரி, ஆவரேஜ் சரி, சிம்பிள் டாபிக்ஸ் தான். யூனிட்டரி மெத்தடு நம்ம ஆவரேஜும் பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல நம்ம யூனிட்டரி மெத்தடுங்கிறது ஒரு செப்பரேட் டாபிக் கிடையாது. யூனிட்டரி மெத்தடுங்கிறது டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ஆவரேஜ், இதில் எல்லாமே கலந்து வர சம்ஸ் தான் யூனிட்டரி மெத்தடு. சரிங்களா? சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். யூனிட்டரி மெத்தட் இஸ் a method to which find a value of a single unit. யூனிட்டரி மெத்தடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டாபிக் தான். சரிங்களா? யூனிட்டரி மெத்தடுங்கிறது என்னன்னா ஒரு வேல்யூவோட சிங்கிள் யூனிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 10 apples 100 rupees அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு 1 ஆப்பிளோட இதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஓகேவா? 10 apples வந்து 100னா 1 ஆப்பிள் என்ன பண்ணுவோம்? 100 divided by 10ன்னு போட்டுருவோம். ஆன்சர் வந்து 10ன்னு வந்துடும் இல்லையா? இதுதான் யூனிட்டரி மெத்தடுங்கிறாங்க. அதாவது ஒரு சிங்கிள் யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். சரியா? எய்தர் ஒரு சிங்கிள் யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இல்லை சிங்கிள் யூனிட்டோட கொடுத்துட்டு மொத்த டோட்டல் யூனிட்டோட காஸ்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 10 apples 100னா 1 ஆப்பிள் 100ன்னு சொல்லிடலாம். 1 ஆப்பிள் 10 rupeesனா 6 apples எவ்வளோன்னு கேட்பாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் வந்து இஃப் 10 apples 100 rupees வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 6 apples அப்படி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா 2 மெத்தட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஆப்பிளோட விலையை வந்து கண்டுபிடிக்கிறது. சரியா? அதாவது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்ததுதான். இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சரியா 10 apples வந்து 200. சரியா? தென் வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 5 apples அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம்? 10 apple 100னா 1 ஆப்பிள் எவ்வளோன்னு போடலாம். 1 ஆப்பிள்னா எப்படி போடுவீங்க? 200 divided by 10 அப்போ 20 rupees. அப்போ 5 apples எப்படி போடுவீங்க? 5 into 20 equal to 100 இப்படி போடலாம். சரியா? இப்படி இல்லைன்னா எப்படி போடலாம்? நம்ம சிம்பிளா நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சு எப்படி போடுவோம்? இஃப் 10 apples வந்து 200னா தென் 5 apples எவ்வளோன்னு போடுவோம். அப்போ டைரக்டா இங்க 20 into 5ன்னு வரும் ஈக்குவல் டு 100. ஓகேவா? இதுதான் மெத்தடு. டைரக்டா ஒரே ஸ்டெப்ல போடலாம். இது 10 apples 200னா 5 apples எவ்வளோ அப்படிங்கிறது இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அதே மாதிரிதான். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 10 ஆப்பிள்னா 1 ஆப்பிளோட ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டு 5 ஆப்பிள்ஸோட இது போடலாம். எப்படி வேணாலும் போடலாம். கரெக்டா? இந்த 2 மெத்தடுமே நம்ம போடலாம். நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? இப்ப இது என்னன்னா, அதாவது காஸ்ட் ஆஃப் மெனி அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, காஸ்ட் ஆஃப் மெனினா இப்போ ஒரு 10 ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது மெனி வேல்யூ. அப்ப சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதாவது மெனி வேல்யூ கொடுத்துட்டு சிங்கிள் வேல்யூ கொடுக்க சொன்னா டிவைட் பண்ணணும். சிங்கிள் வேல்யூ கொடுத்துட்டு மெனி வேல்யூ கொடுத்தா மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் மெத்தடு. இதை தான் நம்ம இங்க பண்ணியிருப்போம். அதாவது என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இது சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான இது
ஓகேவா? அப்ப என்ன பண்ணியிருக்கோம்? டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்க சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது மெனி டு சிங்கிள். 10 ஆப்பிள் இருந்து 1 ஆப்பிள் கண்டுபிடிக்கிறது என்ன? 10 ஆப்பிள்ங்கிறது மெனி, 1 ஆப்பிள்ங்கிறது சிங்கிள். அப்ப 10 ஆப்பிள் இருந்து 1 ஆப்பிள் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணோம். இதுவே ஒரு ஆப்பிள் 20 ரூபாய்னா 5 ஆப்பிள்ஸ் எவ்வளோன்னு சொல்றதுக்கு மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? இங்க சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணோம், மல்டிபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணோம். அந்த மெத்தடை தான் இங்க சொல்லியிருக்கு. ஓகேவா? அதாவது காஸ்ட் ஆஃப் மெனியில இருந்து காஸ்ட் ஆஃப் ஒன், மெனி டு ஒன்னுனா டிவைட் பண்ணணும், ஒன் டு மெனினா மல்டிப்ளை பண்ணணும். இது சிம்பிளா அந்த சம்ல இருந்து சரியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா 150 kilometer on 15 liters of fuel. How many kilometers it will run 10 liters of fuel னா இப்போ ஒரு கிலோமீட்டர் எவ்வளவு போகுதுன்னு தெரியும். ஒன் 150 கிலோமீட்டருக்கு வந்து ஓகேங்களா, 150 கிலோமீட்டருக்கு 15 லிட்டர்ஸ். ஓகேவா? அப்ப ஒரு லிட்டருக்கு எவ்வளவு போகும் அது மாதிரி போட்டுக்கிட்டு, அதாவது மறுபடியும் சொல்றேன், மெனி டு ஒன்னுனா டிவைட் பண்ணணும், ஒன் டு ஒரு நிமிஷம். ஓகேவா? மெனி டு ஒன்னுனா டிவைட் பண்ணணும், ஒன் டு மெனினா மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்ப சிம்பிளான சம்ஸ் தான் இருக்கும். யூனிட்டரி மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளான சம்ஸ் தான் வந்து கேக்குறாங்க. ஓகேவா? என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கிளியரா இருக்கு. ஓகேவா? அதாவது இங்க என்ன சம் கொடுத்திருக்காங்க? கரண் கோஸ் டு a stationery shop to buy some notebooks. The shopkeeper informs him that 2 notebooks would cost 90 rupees. Then find a cost of 5 notebooks. ஓகேவா? இது நாம ரெண்டு மெத்தட்லயும் போடலாம். ஓகேவா? அதாவது கரண்ங்கிற ஸ்டேஷனரி ஷாப் போறாரு, 2 நோட் புக் வந்து 2 நோட் புக்ஸ் வந்து 90 rupees சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இதுல இருந்தே ஒரு நோட் புக் வந்து நம்ம எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும், 45 தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப காஸ்ட் ஆஃப் 5னா 5 into 45 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 5 into 45 எவ்வளோ? 225. சரியா? இதை இப்படியும் போடலாம். இல்லைன்னா 2 நோட் புக்ஸ் 90னா 5 நோட் புக்ஸ் எவ்வளோ? இதுக்கும் டைரக்டா 45 into 5 தான் வரும், 225 ஆன்சர். சரியா? இதுதான் யூனிட்டரி மெத்தட். இந்த யூனிட்டரி மெத்தட்ல நீங்க இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வரும், இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா 2 ஸ்டெப்ல ஆன்சர் வரும். நீங்க என்ன பண்ணோம்? நம்ம மெனி டு ஒன் கண்டுபிடிக்கல, என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். ஓகேவா? என்ன பண்ணோம்? 90 divided by 2ன்னு போட்டோம். இதுவே சிங்கிள் டு மெனிங்க போய் என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். என்ன பண்ணோம்? 5 into 45 அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். இவ்வளவுதான். சரியா? யூனிட்டரி மெத்தட்ங்கிற ஒரு சிம்பிளான மெத்தட் தான். சரியா? இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். பிரியா கேன் டைப் 540 words in half an hour. How many words she will be able to type in 20 minutes with the same efficiency? ஓகேவா? அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? பிரியா டைப் 540 words, 540 words per in half an hour. In half an hourனா 30 minutes அர்த்தம். 30 minutesல 540 words பண்ணிடுவாங்க. அப்ப 20 minutesல எவ்வளவு பண்ணுவாங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. சரியா? சிம்பிளா எப்படி போடலாம்? 540 divided by 30. 30 minutesல 540னா 20 minutesல எவ்வளோ? டைரக்டா போட்டுக்கலாம். அப்ப இதை டிவைட் பண்ண என்ன ஆகும்? 8 into 8 இல்ல 18 into 20 equal to 360 words. ஓகேங்களா? இது வந்து டைரக்ட் மெத்தட். இதே சிம்பிள் மெத்தட்ல போட்டா என்ன பண்ணலாம்?
இதை 1 மினிட்டுக்கும் போடலாம். சப்போஸ் 1 மினிட்டுக்குன்னா எப்படி போடுவீங்க? 540 டிவைடட் பை 30 அப்படின்னா எவ்வளோ போடுவீங்க? 18 watts per minute. அப்ப 18 into 20 equal to 360 watts. இதே 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோ? 180 watts. 180 எப்படி வந்துச்சு? 18 into 10. ஓகேவா? அதாவது இன்டெரி மெத்தடுங்கிறது இதுதான். இதுல வந்து நம்மளுக்கு எந்த சம்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி எந்த சம் மிக்ஸ் பண்ணி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இன்டெரி மெத்தடுங்கிறது ஒரு சிம்பிளான இதுதான். சிம்பிளா இது என்ன சொல்லலாம்? த காஸ்ட் ஆஃப் 10 notebooks is 300னா find the number of cost book that can be purchased for rupees 420. இப்படியும் கேட்கலாம். சரியா? அப்ப சரியா? அதாவது இது யூனிட்டரி மெத்தட் தான். இது எல்லாமே கேட்டது தான். சரியா? ஓகே. 10 நோட்புக்ஸ் வந்து 10 நோட்ஸ் வந்து 300னா ஓகேவா? 1 நோட் வந்து எவ்வளோ? 30 rupees. இங்க என்ன கேட்குறான்? 420க்கு எவ்வளோ வாங்கலான்னு கேட்குறான். அப்ப 420 டிவைடட் பை 30. ஓகேவா? 14 நோட்புக்ஸ் வாங்கலாம். இது ஒரு மெத்தட். இதுல என்ன போடலாம்? 10 வந்து இதுன்னா 14 எவ்வளோ அப்படின்னு டைரக்டா போடலாம். அப்ப ஈக்குவல் டு 30 into 14. ஓகேவா? அப்போ 14 நோட்புக்ஸ் வாங்கலாம்னு இருக்கும். இது 2 ஸ்டெப் வரும். இது ஒரே ஸ்டெப்ல போடலாம். ஓகேவா? the cost of 5 notebooks எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா எவ்வளோ போடலாம்? ஒரு நோட்புக் 30னா 5 வந்து 150. அவ்வளவுதான். ஓகேவா? இது எப்படி போடலாம்? சேம் தான். 300 டிவைடட் பை 10 into 5 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 30 into 5 150. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர். ஓகேங்களா? யூனிட்டரி மெத்தடுங்கிறது இதுதான். சரியா? 45 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் இந்த சம்மும் யூனிட்டரி மெத்தட் தான். ஓகேவா? இதை வந்து சிம்பிளா, இது ஒரு முக்கியமான சம்மு. ஓகேவா? 45 ஸ்டூடெண்ட், இது வந்து 2 எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்டது. 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓகேவா 2 மந்த்ஸுக்கு வந்து that is 60 days. A 45 students can consume a stock of food in 2 months. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரைஸ் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டாக் ஆஃப் ஃபுட் வந்து 2 மாசத்துக்கு அவங்களுக்கு வந்துச்சு. In how many days the same stock would be last for 27 students? இங்க எவ்வளவுன்னு சொல்லல. ஓகேவா? என்ன கேக்குறான்? how many days 27 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ நாளுக்கு வரும், நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு சிம்பிளா ஒரு மெத்தட் என்னன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 60 டேஸ் வருதுன்னா 27 டேஸுக்கு எவ்வளோ டேஸ் வரும்? டேஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் டேஸ். இவ்வளோதான். இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு 45 into 60 டிவைடட் பை 27 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 100ன்னு வந்துடும். ஓகேவா? ஓகேன்னு ட்ரை பண்ணிடலாமா? ஓகேவா?
இந்த மாதிரி மெத்தட் வந்துச்சுன்னா இது ஒரு சிம்பிளான ஷார்ட்கட்டு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூனிட்டரி மெத்தட்ல தான் வரும். ஓகேவா? இங்க ஸ்டாக் வந்து சேம். ஏன் இந்த ஃபார்முலா போடுறோம்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாக்குங்கிறது சேம். சப்போஸ் இந்த ஸ்டாக்குக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா ஒரு 100 ரைஸ் பேக்ஸ் கூட சொல்லலாம். If 45 students can consume 100 rice bags of food for 2 months, then how many days the same stock or 100 rice bags will be last for 27 students? Na இது சிம்பிளான மெத்தடு, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ஸ்டாக்ங்கிறது சேம். எதனால ஈக்குவல் போட்டோம்னா ஸ்டாக்ங்கிறது சேம். 45 into 60 equal to stock. 27 into number of days equal to stock. இது ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் மெத்தடு. இந்த சம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே மெத்தட்ல. இந்த மெத்தட்ல எது கேட்டாலும் இதை போட்டுடலாம். ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. A car running uniform speed of cover a distance of 96 kilometers in 3 hours. How many distance the car will cover in 5 hours same speed? As usual எவ்வளவுதான். 3 ஹவருக்கு 96 கிலோமீட்டர்னா 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? அப்ப 3க்கு 96 இன்ட்டு 5 போட்டா போதும். இல்லைன்னா 1 ஹவருக்கு 32னா 5 ஹவர்ஸ்க்கு 170. ஓகேவா? ரெண்டு மெத்தட்ல எது வேணாலும் போடலாம். டைரக்டா நம்ம போடணும் என்ன போடலாம்? 3க்கு 96னா 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? ஓகேவா? அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா 3க்கு வந்து 32 வரும். அப்போ 32 into 5 equal to 170. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போடலாம். இல்லை இந்த ரெண்டு மெத்தட்லையும் போடலாம். ஓகேவா? இன்டர் மெத்தட்ல சேம் சம் தான். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது வந்து யூனிட்டரி மெத்தட்ல வர்ற சம். ஓகேவா? 3 ஹவருக்கு 96னா சரி 160. ஓகே, தேங்க்யூ. சாரி. ஓகேவா? 3 ஹவர்ஸ்க்கு 96னா 5 ஹவர்ஸ்க்கு 160. தேங்க்யூ. ஓகேவா? 160 ஆன்சர் வரும். இந்த சம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் சம், ஸ்டாக் சேம். இதுக்கு வந்து இந்த ஸ்டாக்கு பதில் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? 10 kgs ஆஃப் வெஜிடபிள்ஸ் இல்ல 10 kgs ஆஃப் ஆயில், 10 liters ஆஃப் ஆயில், எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த ஸ்டாக்குங்கிறது சேம். இந்த ஸ்டாக்குக்கு பதிலாக என்ன டிஃபரெண்ட் வேர்டு யூஸ் பண்ணாலும் குழம்பிக்க தேவையில்லை. ஓகேவா? இது எல்லாமே ஒரு மெத்தட். காஸ்ட் ஆஃப் 24 pence 96னா காஸ்ட் ஆஃப் 16 pence எவ்வளோன்னா ஆன்சர் நம்ம போட்டுடலாம். காஸ்ட் ஆஃப் 8 dozen bananas are 190னா how many bananas can be purchased? 90னா இது ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? 180 divided by 8 into 30. ஓகேவா? அதாவது நம்ம இங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத வச்சு நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம். இது எல்லாமே வந்து a man pays 13,000 rent for 4 months. வருஷத்துக்கே பே பண்ணணும்னா எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது a man pays 13,000 as a rent for 4 months. How much does he pay for the whole year if the rent per month remains the same? ஓகே. 4 மாசத்துக்கு 13,000 கட்டுறானா 12 மாசத்துக்கு எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அதே சம் தான். சிம்பிளா இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காஸ்ட் ஆஃப் மெனில இருந்து காஸ்ட் ஆஃப் ஒன்னா டிவைட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ஒன் வந்து காஸ்ட் ஆஃப் மெனினா மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளவுதான். A worker earned 1,625 in 10 days ஒரு நாளைக்கு 162.5. அப்ப 18 டேஸ்க்கு எவ்வளவுன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 162.5 into 80. அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இன்டரி மெத்தடுங்கிறது இவ்வளவுதான். இதுல சம்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வேணா பிராக்டிஸ்க்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. சரியா? இந்த 4 சமயம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கோங்க சம் சேர்ந்து இது ஒன்று எடுத்துக்கோங்க. இது தனி கொஸ்டின், இது தனி. 5 6 7 8 இது ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஆன்சர் இது ஃபர்ஸ்ட் நாள் கொஸ்டினுக்கு. செகண்ட் நாளுக்கு இது. ஓகேங்களா, சிம்பிளா தான் இருக்கும், ஒன்றும் பெரிய யூனிட்டரி மெத்தடுங்கிறது இவ்வளவுதான் சிம்பிளா. மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஃபார்முலா ஜஸ்ட் மெனி டு ஒன்னுனா டிவைட், 1 to மெனினா மல்டிப்ளை. இது எல்லாம் சிம்பிளான சம்ஸ் தான். யூனிட்டரி மெத்தட்ல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஆஸ் யூஸ்வல் நம்ம சொன்னதுதான், அந்த ஷார்ட்கட் தான். 10 பென்ஸ் 100 பென்ஸ்னா 5 பென்ஸ் எவ்வளோ டைரக்டா மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல சிங்கிள் யூனிட் போடுறதுனால போடுங்க. யூனிட்டரி மெத்தட்ல அப்படி ஒன்றும் டைம் எடுத்துக்காது, நீங்க தாராளமா போடலாம். ஓகேவா? கொஸ்டின் தான் அதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். ஓகேவா? அதே கொஸ்டின்ஸ் தான் இங்கே இருக்கு, லாஸ்டா பார்த்தோம் இல்லையா, அதேதான். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஆவரேஜ் பார்த்துடலாம். சரிங்களா? ஆவரேஜ் சேம் கான்செப்ட் தான், எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ஆவரேஜ்னா சரியா, ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம்? ஓகேவா? இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா, நம்ம 10th மார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு என்ன பண்ணுவோம்? எல்லா மார்க்கையும் பிளஸ் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போடுவோம். கரெக்டா? இப்போ ஒருத்தர் வந்து எல்லாத்துலயும் 90 மார்க்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 90 90 90 5 டைம்ஸ் 90 பிளஸ் பண்ணி டிவைடட் பை 5 போடுவோம். அப்போ என்ன ஆன்சர் வரும்? பர்சன்டேஜ் 19 வரும். ஓகேவா? அப்ப அவரோட பர்சன்டேஜ் 90. இந்த ஆவரேஜ்ங்கிறது அதே மாதிரிதான். சரியா? பர்சன்டேஜ் மாரியே தான் ஆவரேஜும். ஆவரேஜ்னா என்னன்னா sum of numbers or sum of data divided by total numbers or total data. இதுதான் ஃபார்முலா. சரியா? ஆவரேஜ்ங்கிறது சிம்பிளா இதுதான், sum of numbers divided by sum total numbers. ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5 வரைக்கும் ஆவரேஜ் கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? 1 + 2 + 3 + 4 + 5 எவ்வளவு வரும்? 15 வரும். 15 divided by 5 ஈக்குவல் டு 3. அவ்வளவுதான் ஆவரேஜ்ங்கிறது. சிம்பிளான கான்செப்ட் இதுதான். ஆவரேஜை நம்ம மீன்னு சொல்லுவோம். சரியா? ஆவரேஜ் இஸ் ஆல்சோ நோன் as மீன். மீன்னு கேட்கலாம். சரியா? அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், MEAN. மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு ஆவரேஜ் கொடுக்குறாங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? 40 50 60 70 80 அப்படின்னு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட ஆவரேஜ்னு என்ன வரும்? 40 50 60 70 + 80 இன்னொரு சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, + 90. இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 6. டோட்டல் டேட்டா, டோட்டல் சம் ஆஃப் டேட்டா, ஓகேவா, பிளஸ் டோட்டல் டேட்டா, டோட்டல் நம்பர் ஆர் சம் ஆஃப் நம்பர்ஸ். அப்போ என்ன வரும்? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா 4 + 5 9 15 22 300 390 divided by 6. 90 170 240
300 390 390 divided by 6 அப்ப என்ன ஆன்சர் வரும் 390 divided by 6 1 3 divided by 3 அப்ப ஃபிராக்ஷன்ல வரும் கரெக்ட்டா ஓகேவா 43 1/3 ஓகேங்களா இந்த மாதிரி தான் அதாவது sum of numbers divided by total numbers அதுதான் ஆவரேஜோட ஃபார்முலா சரிங்களா இந்த இதுல வந்து மெத்தட் ஒன்னு என்னன்னா மெத்தட் ஒன்னு வந்து averaging any short series of consecutive numbers ஓகேவா averaging any short series of consecutive numbers அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிடுறோம் ஓகேவா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப்ல வந்து பண்றோம் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுறோம் ஓகேவா சப்போஸ் இதுலயே வந்து இப்ப ஆவரேஜ் கேக்குறாங்க ஒரு 1 3 5 7 9 இதனோட ஆவரேஜ் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இப்ப 1 3 5 7 9 11 இதனோட ஆவரேஜ் கேக்குறாங்க ஓகேவா இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா இப்ப இதுக்கு என்ன பண்ணுவோம் 1 plus 3 plus 3 plus 5 plus 7 plus 9 divided by எவ்வளோ 5ன்னு போடுவோம் கரெக்டா இதுக்கு இந்த கீழ இருக்கிற சம்க்கு என்ன பண்ணுவோம் plus 11 divided by 6ன்னு போடுவோம் கரெக்டா அப்ப இதுக்கு போடுங்க 4 plus 5 4 plus 5 9 7 16 16 plus 9 25 25 divided by 5 equal to 5 ன்னு போடுவோம் ஸ்மாலா தெரியுதா 5 ஓகேவா அப்ப இதுக்கு இந்த மாதிரி போடுவோம் கரெக்டா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி divided by 5 போடுவோம் இதுவே இதுக்கு என்ன வரும் 4 9 7 16 plus 25 36 divided by 6 equal to 6 ஓகேவா இந்த மாதிரி போடணும் கரெக்டா இப்ப இங்க 5 நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேவா இங்க 6 நம்பர் கொடுத்துருக்காங்க இங்க 5 நம்பர் கொடுத்ததுனால எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி நம்பர் போட்டோம் இங்க 6 நம்பர் கொடுத்ததுனால எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி 6ன்னு போட்டோம் ஓகேவா இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஆனா இங்க இதுல நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன தெரிஞ்சுக்கலாம் இங்க நம்பர் வந்து ஆட் நம்பரா இருக்கு டோட்டல் நம்பர் ஓகேவா டோட்டல் வேல்யூ ஆட் நம்பரா இருக்கு இங்க டோட்டல் வேல்யூ ஈவன் நம்பரா இருக்கு கரெக்டா இங்க 5 is ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண் 6ங்கிறது ஈவன் நம்பர் இது சிம்பிளா தெரியும் ஏன் சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சுல அப்படி என்னன்னா இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட்னா என்னன்னா அதாவது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன் தான் செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கு இருக்கு தேர்ட் நம்பருக்கும் ஃபோர்த் நம்பர் சாரி ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன 1 plus 2 equal to 3 ஓகேவா அப்ப 3 plus 2 equal to 5 அப்ப 5 plus 2 equal to 7 அப்ப 7 plus 2 equal to 9 இந்த மாதிரி ஒரு கன்சிக்யூட்டிவ் சீரீஸ் வாங்குது ஓகேவா அதாவது 1 4 9 11 6 இப்ப இது இருக்கு இது ஒரு கன்சிக்யூட்டிவ் சீரீஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கும் 1 plus இதுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இந்த ரெண்டு பேத்துக்கு கிடையாது அதே மாதிரி இந்த ரெண்டு பேத்துக்கு உள்ள ரிலேஷன் இந்த ரெண்டு பேத்துக்கு கிடையாது ஓகேவா அந்த மாதிரி இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்போட அதாவது ஒரு சீரீஸா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற சீரீஸ் அதே மாதிரி
5, 10, 15, 20, 25. இது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற சீரிஸ். கரெக்டா? அதாவது இதுக்கு ஒரு கேப் இருக்கு. அதே மாதிரி 10, 20, 30, 40, 50. இது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற சீரிஸ். கரெக்டா? இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறத கன்சிக்யூட்டிவ் சீரிஸ் ஒரு இருக்கு. அது மாதிரி வர்றதுல சிம்பிளா எப்படி போடலாம்னா டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? 5 நம்பர்ஸ் இருக்கு. ஆட், அப்போ ஆட் நம்பர் வருது. ஆட் நம்பர் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு சென்டர்ல இருக்கிற நம்பர் தான் வந்து ஆவரேஜ். ஓகேவா? சப்போஸ் வந்து ஈவன் நம்பரா வந்தா சென்டர்ல 2 நம்பர் வரும். கரெக்டா? அப்ப இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் ஆவரேஜ். புரியுதா? 1, 3, 5, 7, 9 அப்படி வருதுன்னா இது வந்து டோட்டல் நம்பர் பார்க்குறோம், ஆட் நம்பரா இருக்கு. அப்ப சென்டர்ல இருக்கிற நம்பர் ஆட் நம்பர் சீரிஸ் வந்துச்சுன்னா, கன்சிக்யூட்டிவ் சீரீஸ்ல ஆட் நம்பர் சீரிஸ் வந்துச்சுன்னா சென்டர்ல இருக்கிற நம்பர் தான் வந்து ஆவரேஜ். இதுவே ஈவன் நம்பரா வந்துச்சுன்னா சென்டர்ல இருக்கிற 2 நம்பரையும் பிளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா போதும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 100, 200, 300, 400, 500. சரியா? 100, 200, 300, 400, 500, 600. இப்ப இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. கண்ணை மூடிட்டு இதுக்கு 300 ஆவரேஜ்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதுக்கு 350 தான் ஆவரேஜ்னு சொல்லிடலாம். நீங்க பிளஸ் பண்ணி போட்டீங்கனால அதே ஆன்சர் தான் வரும். இதனோட மீன் தட் இஸ் ஆவரேஜ் வந்து 300. இதனோட ஆவரேஜ் வந்து 350. 350 எப்படி வந்துச்சு? 700 டிவைடட் பை 2. 700 எப்படி வந்துச்சு? சென்டர்ல இருக்கிற 2 நம்பரையும் பிளஸ் பண்ண. அவ்வளவுதான். சரியா? சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னா கண்ணை மூடிட்டு சென்டர்ல இருக்கிற நம்பர், ஆட் நம்பரா இருந்தா சென்டர்ல இருக்கிற நம்பர், ஈவனா இருந்தா சென்டர்ல இருக்கிற, அதாவது ஈவன் ஆடுன்னு நான் சொல்றது இந்த டோட்டல் கவுண்ட சொல்றேன். அதே மாதிரி 2 கண்டிஷன் தான். சீரிஸ் கன்சிக்யூட்டிவ் சீரிஸா இருக்கணும். நம்ம ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்க்கணும். ஆடா இருந்தா சென்ட்ரல் இருக்கிற நம்பர், ஈவன் நம்பரா இருந்தா சென்ட்ரல் இருக்கிற 2 நம்பர் டிவைடட் பை 2. இது எவ்வளவு கொடுத்தாலும் சரி, இது வந்து எவ்வளவு நம்பர்ஸ் போயிட்டு இருந்தாலும் சரி. சரியா? எவ்வளவு போனாலும் ஆட் நம்பர்னா சென்ட்ரல் இருக்கிற நம்பர் தான், ஈவன் நம்பர்னா சென்ட்ரல் இருக்கிற நம்பர் டிவைடட் பை 2. இதுதான் இந்த மெத்தட் 1. ஓகேவா? இதைத்தான் சொல்ல வர்றாங்க. சரியா? ஆடுனா சென்ட்ரல் இருக்கிறது, ஈவன்னா 2ஐயும் பண்றது. இதே லாங் சீரீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? லாங் சீரீஸ்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் 100 அந்த மாதிரி கொடுத்தா x1 plus xn டிவைடட் பை 2. சரியா? ஆவரேஜ் ஆஃப் எனி லாங் சீரீஸ்னா இப்போ 1 to 100 கேட்குறாங்கன்னா ஓகேவா, அப்ப x1ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பரு, xnங்கிறது லாஸ்ட் நம்பரு, டிவைடட் பை 2 போட்டா அது ஆவரேஜ். ஓகேவா? இப்போ ஃபைண்டிங் த ஆவரேஜ் ஆஃப் சீக்வன்சியல் நம்பர்ஸ் பிகினிங் வித் 50 எண்டிங் வித் 45 அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் சம் கேட்குறாங்க. ஃபைண்டிங் த ஆவரேஜ் ஆஃப் சீக்வன்சியல் நம்பர்னு கொடுத்துட்டா. சீக்வன்சியல் நம்பர்னா அதுக்கு ரெண்டுக்குள்ள ரிலேஷன், கன்சிக்யூட்டிவ் சீரிஸ் ஆர் சீக்வன்சியல் நம்பர் ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. அவ்வளோதான். ஓகேவா? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 1 to 1000 கேட்டாங்கன்னா 1 plus 1000 டிவைடட் பை 2. அந்த மாதிரி தான். சரியா? இது மெத்தட் 2. மெத்தட் 3 வந்து ஆவரேஜிங் எனி கன்சிக்யூட்டிவ் சீரிஸ் தட் இஸ் பிகினிங் வித் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? n plus 1 divided by 2. For example, find the average of first 100 numbers அப்படின்னா 1 plus last number என்ன 100 divided by 2. இதேதான் x1 plus xn divided by 2 அதே தான். இது beginning with 1ன்னா n plus 1 divided by 2. nங்கிறது அந்த லாஸ்ட் நம்பர் plus 1 divided by 2. அதேதான் x1 plus x1ங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் plus xn divided by 2 லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இதுவும் அதுவும் சேம் தான். x1 plus xn divided by 2 ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். டிஸ்பிளே தெரியுதுல்ல? டிஸ்பிளே வியூ ஆகுது. சுரேஷ் பி பிடெக் பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாஸ். இது வேணா கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரியா? ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னா n plus 1 divided by 2. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்னா n plus 1. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர். nங்கிறது டோட்டல். ஓகேவா? அப்படின்னா n. ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து டைரக்டா போடுறதுக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் 6 வர மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் 3 கேட்டதுல இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி கேட்டாலும் நமக்கு இந்த ஃபார்முலா வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? ஒரு ஷார்ட்கட் மெத்தடுக்காக. இதுக்கு போய் நம்ம எல்லா நம்பரையும் பிளஸ் பண்ணி பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃபார்முலா. என்னங்கிறது லாஸ்ட் நம்பர். ஓகேவா? nth நம்பர். என்னங்கிறது லாஸ்ட் நம்பர், nth நம்பர். ஓகேவா? இது வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னா 1 to இதுவும் போடலாம். ஓகேவா? இங்க பாருங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னா என்ன போடுறோம்? சிம்பிளா டிவைடட் பை சென்டர்ல இருக்கிறது போடுறோம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா இதுவும் போடலாம். லாஸ்ட் நம்பர் பிளஸ் 1 டிவைடட் பை 2 போடலாம். ஓகேவா? லாஸ்ட் நம்பர் 1னா 9 plus 1 divided by 2 equal to 5. அதுவும் வரும். சரிங்களா? இந்த ஃபார்முலா வச்சும் போடலாம், இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் மெத்தடும் போடலாம். பாருங்க, இந்த சம்லயே பாருங்க, இது டிஃபரெண்டா. ஓகேவா? The average batsman in 16 innings is 36. In the next innings he is scoring 70 runs. அதாவது 17th இன்னிங்ஸ்ல வந்து அவன் வந்து 70 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறான். அப்ப 16 இன்னிங்ஸ்ல அவனோட ஆவரேஜ் வந்து 36னா டோட்டல் நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? 16 into 36 ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் வரும். என்ன வரும்? 16 into 36னா 360 plus 576. கரெக்டானே? 16 576. ஓகேவா? 576ங்கிறது 16 இன்னிங்ஸோட டோட்டல் ஸ்கோர். 16 இன்னிங்ஸோட ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்? 576 divided by 16 அர்த்தம். அதை அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 into 36. ஓகேவா? 576. இப்ப 17th இன்னிங்ஸ்ல அவன் எவ்வளவு கொடுக்குறான்? 17 ரன்ஸ் கொடுக்குறான். அப்ப இதனோட பிளஸ் பண்ணணும். 576 plus 70. அப்ப 576 plus 70 எவ்வளோ? 646. கரெக்டா? அப்ப 646 divided by 17 போடணும். புரிஞ்சுதுங்களா? 646 divided by 17. அப்ப ஆவரேஜ் வந்து 38. ஓகேவா? சிம்பிளா, அதாவது ஆவரேஜ் பேட்ஸ்மேன் 16 இன்னிங்ஸ் 36னா டோட்டல் ஸ்கோர்ஸ் எவ்வளவு அடிச்சிருப்பாருன்னா டைரக்டா 16 into 36 மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா 576 divided by 16 போட்டா தான் 36 வரும். அப்ப டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 16 into 36 வந்து டோட்டல் ரன்ஸ். இப்போ 17th இன்னிங்ஸ்ல அவன் வந்து ஒரு 70 ரன் அடிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 576 plus 70. அப்ப டோட்டல் ரன் 646 அடிச்சுட்டா. இப்போ ஆவரேஜ் கேட்டா டிவைடட் பை 17 போடணும். ஏன்னா புதுசு ஒரு மேட்ச் விளையாண்டேன் இல்லையா? ஆவரேஜ் வந்து 38. அப்ப 36ல இருந்து 38 ஆயிடுச்சு. சரியா? அவ்வளவுதான். 16 36 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை டிவைடட் பை 17 போடணும். ஓகேவா? இது the average of 6 numbers is 18. Average of 4 numbers is 12. What is the average of remaining 2 numbers? இப்படி இது ஒரு சம். ஓகேவா? ஆவரேஜ் ஆஃப் 6 numbers 18 என்ன அர்த்தம்? 6 numbers ஆவரேஜ்னா 6 into 18. ஓகேவா? அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் 4 நம்பர்ஸ்னா 4 into
12. அப்ப average of remaining 2 numbers னு கேக்குறான். சரியா? find the average of 6 numbers னா total வந்து 6 into 18. அதே மாதிரி average of 4 numbers is 12 னா 4 into 12. அப்ப இது வந்து 48 வரும். இது வந்து 108 வரும். சரியா? அப்ப 108 minus 48 equal to 60. இந்த 60ங்கிறது என்னது? Sum of remaining 2 numbers. கரெக்டா? அப்ப average கேட்ட என்ன பண்ணணும்? 60 divided by 2 equal to 30. இது average of remaining 2 numbers. எப்படி கண்டுபிடிச்சோம்? average of 6 numbers வந்து 18 அப்ப 6 into 18 வந்து 108. டோட்டலா வந்து எல்லா sum of numbers. இது வந்து sum of 6 numbers. இது sum of 4 numbers. 4 into 48. 4 into 12 48. அப்ப இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா sum of remaining 2 numbers வரும். ஓகேவா? இது average of remaining 2 numbers. average ஏன் 2 போட்டோம்? ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. அதனால divided by 2 போட்டாச்சு. சிம்பிளான क्वेश्चन தான். ஓகேவா? நீங்க டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா கண்ணை மூடிட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். சிங்கிள் வேல்யூ கவுண்ட் பண்ணா டிவைட் பண்ணுவோம். அதே மெத்தட் தான், என்டரி மெத்தட் மாதிரியே தான். ஓகேவா? எல்லாம் சொல்றேன். இது பாருங்க, இது ஒரு முக்கியமான சம்மை. இது எக்ஸாம்ல லாஸ்ட்ல கேட்டதுதான். ஓகேவா? கிராசர் ஒரு மளிகைக்காரர் சேல் ஆஃப் இந்த வேல்யூ 6435 6927 6855 7230 65. அதாவது ஒவ்வொரு மாசமும் அவரோட சேல் வேல்யூ இது. ஃபர்ஸ்ட் மாசம் 6435, செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த் 6562. How much sale must he have in the 6th month? So average sale of rupees 6500. அதாவது என்ன கேக்குறான்னா, அதாவது அவர் வந்து 5 மாசம் சேல்ஸ் பண்றாரு. டோட்டலா இவ்வளவு சேல்ஸ் பண்றாரு. ஓகேவா? 6th மந்த் அவர் சேல்ஸ் பண்ணுவாரு. சேல்ஸ் பண்ணிட்டா அவருடைய ஆவரேஜ் வந்து 6500 வரணும் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அவரோட டோட்டல் சேல் வேல்யூ 6 into 6500 வரணுங்கிற. அப்ப டோட்டலா 39000க்கு சேல்ஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய சம் பாருங்க, சிம்பிளா முடிஞ்சிடும். அதாவது அவன் என்ன சொல்ல வரானா, 5 மாசத்துக்கு சேல் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டான். அந்த 5 மாசத்தை பிளஸ் பண்ணா 34009 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவரு வந்து 6500 ரூபாய் ஆவரேஜ் வரணும். 6 மந்த் சேல்ஸ் பண்ணல. அப்ப 6 மாசத்துக்கு 6500 39000 ரூபாய். இது வரைக்கும் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிக்கிறாரு? 34009. ஓகேவா? அப்ப 4991 அவருடைய 6th மந்த் சேல். 4991 சேல்ஸ் பண்ணாலே அவர் வந்து எவ்வளோ ஆவரேஜா அவர் 6500 வந்துடும். ஏன் 6500 வந்துடும்? இது கூட பிளஸ் 4991 சேர்த்துனீங்கன்னா எவ்வளவு வருது? 39000 வருது. அப்ப டோட்டல் சேல்ஸ் 39000னா ஆவரேஜ் 39000 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 6500. புரியுதுங்களா? இவ்வளவுதான். அதாவது 5 மாசத்துக்கு அவர் சேல்ஸ் பண்றாரு. 6வது மாசம் எவ்வளவு சேல்ஸ் பண்ணா 6500 ஆவரேஜ் வரும்னா, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது என்ன பண்றோம்? டோட்டல் சேல் வேல்யூ தெரியணும். அப்ப டோட்டல் சேல் வேல்யூ 6 into 6500 29,000. 5 மாசத்துக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்றான்னு இருக்குது. அதோட மைனஸ் பண்ணா 6வது மாசம் சேலோட வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளவுதான். இந்த சம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 பேஜுக்கு வரும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆஃப் சைட்ல. ஆனா சிம்பிளா 2 ஸ்டெப் தான் ஆன்சர். புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதுதான், இந்த மல்டிப்ளை பண்றது தெரிஞ்சுக்கணும். டோட்டல் சேல் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் சேல் வேல்யூ சேல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது 5 மந்த்ஸோட கழிச்சோம்னா 6 மந்தோட ரிமைனிங் வந்துடும். இதுதான் ஆவரேஜ்.
சரியா? ஆவரேஜ் சம்ஸ் இதுதான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். சரியா? என்ன கேக்குறான்? The average weight of 8 persons increases by 2.5 kg. Average weight எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா average weight 2.5 kg increase ஆகுது when new person comes in the new person come. அதாவது average weight வந்து நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. சரியா? ஆனா average weight of 8 person increase ஆகுது by 2.5 kg when a new person comes in the place of one of them weighing 65 kg. அதாவது அங்க வந்து நிறைய அந்த 8 பேர் வந்து நிறைய வெயிட்ல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50, 40, 20, 75, 65, 35, 42, 50, எத்தனை பேர்? 8 பேர் வர்றாங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? இது டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? டிஃப்ரெண்ட் வெயிட் வருது. இதெல்லாம் பிளஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு டோட்டல் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கு வந்து நான் 500 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? கொஸ்டின்ல என்ன சொல்றான்னா ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 8 person இன்க்ரீசஸ் பை 2.5 kg. அதாவது டிவைடட் பை இது எவ்வளவு 8ன்னு போடுவோமா? அப்ப ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு வரும்? 500 divided by 8. ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? ஹலோ ஹலோ, கேக்குது சார். கேக்குது சுரேஷ், கேக்குது. ஹலோ, கேக்குதாங்க? கேக்குது சார். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, மியூட் பண்ணி இதை எடுத்து விட்டு. ஹலோ சார் கேக்குதுங்க சார். ஓகே, ஓகேங்களா? இப்ப 500 எடுத்து வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வந்து 62.5 வந்துடும். கரெக்டா? 62.5 தானே? கரெக்ட். இதுவே என்ன சொல்றான்னா, சப்போஸ் வந்து இந்த 65 kg இருக்கான் இல்லையா, இவனுக்கு பதிலா இன்னொருத்தர் வர்றாரு, ஒரு நியூ பர்சன் ரீப்ளேஸ் பண்றாங்க. இந்த 65 வெயிட் எடுத்துட்டு அவனை சேர்த்துனா அவனோட ஆவரேஜ் வந்து எப்படி ஆகுதுன்னா 62.5 plus 2.5 equal to 65 ஆகுது ஆவரேஜ். ஓகே, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அதாவது 62.5 இருந்தது 65 ஆகுது. அதுதான் இந்த சம்மு. அந்த சம் புரியிருக்காத இது போட்டேன். ஓகேவா? The average weight of 8 person increases by 2.5 kg when a new person comes in the place of 65 kg weight இருக்கிறவன். 65 எடுத்துட்டு ஒருத்தனை ஆட் பண்ணோம்னா, ஓகேவா, அப்ப ஆவரேஜ் வந்து 2.5 ஆட் ஆகுது. இங்க ஆவரேஜ் 62.5 இருக்குது, 2.5 ஆட் ஆனா 65. ஓகேவா? இந்த சம்ம சிம்பிளா எப்படி போடுறதுன்னு பாத்துக்கோங்க. சரியா? டோட்டல் வெயிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். டோட்டல் வெயிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிக்குது? கண்டிப்பா 2.5 ஒருத்தருக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 20 kg டோட்டலா இன்க்ரீஸ் ஆகிக்குதுன்னு அர்த்தம். சரியா? டோட்டல் வெயிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு 20 kg. ஏன் 20 kgன்னு சொல்றேன்? ஆவரேஜே 2.5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 8 into 2.5 20 kg. அப்ப வெயிட் ஆஃப் அ நியூ பர்சன் எவ்வளவுன்னா 65 plus 20 equal to 85. ஓகேவா? இங்க பாருங்க, உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக எல்லாத்தோடது 65 வச்சுக்கோங்க.
எல்லாத்தோடது 65னா 65 டிவைடட் பை 8 வந்து 65. கரெக்டா? அப்ப இந்த ஒரு 65 எடுத்துட்டு பாருங்க, இந்த லாஸ்டா இருக்கிற 65 நான் எடுத்துட்டேன். இந்த லாஸ்டா இருக்கிற 65 எடுத்துட்டு 85 ரீப்ளேஸ் பண்ணனா ஆவரேஜ் 67.5 வரும். ஓகேவா? இத சிம்பிளா இது மாதிரிலாம் போட்டுட்டே இருக்கக்கூடாது. சிம்பிளா இதுவே ஆட் பண்ணிக்கணும். இவ்வளவுதான், ரெண்டே ஸ்டெப் தான். டோட்டல் வெயிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? ஆவரேஜ் 2.5னா டோட்டலும் வந்து 8 into 2.5 தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 20. இப்ப வெயிட் ஆஃப் நியூ பர்சன் எவ்வளவு? 65 + 20. இந்த 65ங்கிறது என்ன வருது? இதை ரீப்ளேஸ் பண்ண வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 10 பர்சன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இங்க என்ன பண்ணணும்? 10ன்னு போடணும். அப்ப இங்க 25 ஆன்சர் வரும், இங்க 19 ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த நம்பர் எது வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இங்க எவ்வளவு அதிகோ அவ்வளவு அதிகமாகும். சப்போஸ் வந்து இது 3 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 into 3 இங்க வந்து 30 kg அதிகமாகும் டோட்டலா. அப்ப இங்க 30. அப்ப 95 kg இருக்கிறவர் ரீப்ளேஸ் ஆகுறாருன்னு அர்த்தம். சிம்பிளா டேட்டா எது மாத்தினாலும் ஸ்டெப் ரெண்டே ஸ்டெப் தான். டோட்டல் வெயிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். டோட்டல் வெயிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆவரேஜ் 2.5 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டோட்டல் நம்பர் இன்ட்டு ஆவரேஜ். அப்ப 10 into 3 = 30. அப்ப வெயிட் ஆஃப் நியூ பர்சன் 65 வந்து + 30. சரியா? இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி தான் இந்த சம்க்கு. நீங்க இது இவ்வளவு போட்டுட்டு இருக்க தேவையில்லை. ஓகேவா? இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இதுல கேட்டாங்க, ஒரு எக்ஸாம்ல கேட்டதுதான். The average of 20 numbers is 0. Of them at most how many may be greater than 0ன்னு கேட்டிருந்தான். சரியா? ஆவரேஜ் ஆஃப் 20 numbers 0 அப்படின்னா இங்க நம்ம சம் ஆஃப் நம்பர்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 20 into 0 0ன்னு தான் சொல்லுவோம். அப்ப என்ன எப்ப வந்து இது இருக்குன்னா ஒரே நம்பர் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். மற்ற எல்லா நம்பருமே நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் ஆவரேஜ் வந்து 0வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா -1 -2 -3 6 இதனோட இந்த 4 நம்பரோட ஆவரேஜ் கேட்டா என்ன ஆகும்? -6 + 6 divided by 4. அப்ப 0 divided by 4 = 0 தான் போடுவோம். ஓகேவா? அப்ப 3 நம்பர் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். ஒரே நம்பர் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல 2 நம்பர் கூட இருக்கலாம். இதுல என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா it is quite possible that 19 of these numbers may be positive and if their sum is a then 20th number is negative. இதுல என்ன சொல்றான்னா மேக்ஸிமம் பாசிபிள் என்னன்னா சப்போஸ் இப்படி இருக்கலாம். எப்படி? 6 10 12 -28 இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இப்ப எல்லா நம்பரையும் பிளஸ் பண்ணி 6 + 10 + 12 + -28 -28ங்கள இங்க -28 ஆயிரும். இப்படி இருந்தாலும் என்ன ஆகும்? 28 - 28 = 0 தான் ஆகும். அப்ப ஆவரேஜ் கண்டுபிடிச்சாலும் 0 தான் வரும். அப்ப இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்ப என்ன? இட் இஸ் குவைட் பாசிபிள் தட் 19 of these may be positive, 1 may be negative. இல்லைன்னா 19 may be negative, 1 may be positive. அதுவும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மேக்ஸிமம் சான்சஸ் இதுதான். இதுக்கு how many may be greater than 0னா கண்டிப்பா 20னா 19 வரும் ஆன்சர். ஓகேவா? இது சப்போஸ் 100 நம்பர்ஸ்னா 100 - 1 = 99 நம்பர்ஸ் may be positive. இந்த சம் நல்லா பாத்துக்கோங்க. இதுவும் கேட்கலாம். how many, அதாவது மேபி அப்படின்னு கேட்கறா. 2 சான்ஸ் இருக்கு. பட் பாசிட்டிவ் சான்ஸ்ல நம்மளுக்கு 99 நம்பர்ஸ் பிளஸ் பண்ணி பாசிட்டிவ் வந்தாலும் ஒரு நம்பர் நெகட்டிவ் வந்தா 0 ஆயிடும். சரியா? அதனால 99ங்கிறது இதுல வந்து 19ங்கிற ஆன்சரு, இதுல 99. 100னா 100 - 1, 20னா 20 - 1. ஓகேவா? n - 1ங்கிறது பாசிபிள். ஓகேவா? இந்த சம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஆவரேஜ்ல நிறைய சம்ஸ் வந்து போட்டு விடுறேன், டவுட்டா இருக்கிறது கேளுங்க. ஓகேவா? இது ஒரு சம் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட்ஸ் இஸ் 50, ஆவரேஜ் ஆஃப் 6 ரிசல்ட்ஸ் இஸ் 45 and the last 6 is 52 னா ஆவரேஜ். அப்ப டோட்டல் வந்து 11 னா 11 into 50 550. ஓகேவா? the first total of first 6 result னா 6 into 49 போட்டுக்குவோம். the total of last 6 வந்து 52 னா 6 into 52 போட்டுக்குவோம். இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி டோட்டலோட மைனஸ் பண்ணா 6 ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த சம் பாத்தீங்கன்னா இந்த மிடில் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். அதாவது டோட்டல், அதாவது ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட் 15 என்ன அர்த்தம்? சம் ஆஃப் 11 ரிசல்ட்ஸ் 550. ஓகேவா? ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்ஸ் 49 னா ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்ஸோட சம் வந்து 6 into 49 வந்து 294. the total of last 6 வந்து 52 னா சரி ஆவரேஜ்னா டோட்டல் வந்து 6 into 52 312. இது நீங்க இந்த 3 ஸ்டெப் போட்டுருவீங்க. அப்ப இந்த இன் பிட்வீன்ல இருக்கிற நம்பர் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி மைனஸ்ல வர நம்பரோட ஆன்சர் தான் இருக்கும். ஏன் எப்படி இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட், அதாவது டோட்டலா 12ன்ட்டா. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 6லயும் அந்த 5th நம்பர் ஒரு நம்பர் இருக்கும், லாஸ்ட் 6லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த சம்ம குழப்பிக்க வேண்டாம். எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 6னா இது வரும், கரெக்டா? அப்ப லாஸ்ட் 6னா இது வரும், கரெக்டா? அப்ப நல்லா பாத்துக்கோங்க, இந்த சென்டர்ல இருக்கிற நம்பரு இங்கேயும் வரும், இந்தனோட சம்லி வரும், இந்தனோட சம்லி வரும், கரெக்டா? கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்ம வச்சே போடுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்னா என்ன பண்ணுவோம்? 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம்? 1 + 2 3, 3 + 3 6, 10 15 21. இந்த 21லயும் இந்த 6 நம்பர்ஸ் இருக்கும். 7 8 9 10 11 6 13 17 18 21 30 40 51 21 30 38 45 51. ஓகேவா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 21 வருது இல்லையா? இந்த 21லயும் இந்த 6 இருக்கு. ஓகேவா? இந்த 51லயும் இந்த 6ங்க நம்பர் இருக்கு. சரியா? அப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க. சரியா? இப்போ 1 2 இதனோட நம்பர் 21 21 + 7 28 36 45 55 + 11 66. ஆன்சர் கரெக்டா? 21 30 38 45 51 51 ஃபர்ஸ்ட் 5 வந்து 56 60 63 66. ஓகே, கரெக்ட். ஓகேவா? இப்போ இது டோட்டலோட இது இப்ப 66ன்னு வச்சுக்கோங்க. இதனோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்ன போடுவீங்க? டோட்டல் டிவைடட் பை 11 போடுவீங்க. அப்ப ஆவரேஜ் வந்து 6. இதுக்கு ஆவரேஜ் டிவைடட் பை நீங்க ஏதோ போட்டுக்கோங்க. சரியா? இப்ப கொஸ்டின் சம் வந்து அது இல்லை. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இது இந்த சம்ல வச்சே போட்டுக்கோங்க. இந்த நம்பர்ல என்ன போடுறா? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் 6 ரிசல்ட்ஸ் 21, ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 6 51. அப்ப என்ன பண்ணணும்? 21 + 51 போடுறேன். ஆன்சர் என்ன வரும்? 72 வரும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 6 21, லாஸ்ட் 6 51, அந்த 6th நம்பரோட ரிசல்ட் என்னன்னு கேட்டா என்ன பண்ணும்? இது வந்து -66 = 6. அப்ப இந்த நம்பர் கண்டுபிடிச்சாச்சு, 6th நம்பரோட ரிசல்ட் கண்டுபிடிச்சாச்சு. சேம் இதே கான்செப்ட் தான். இதை வந்து நான் 1 2 3 எழுதியே போட்டேன். ஓகேவா? இதே தான் இங்கேயும் கேட்கறான். ஆவரேஜா ஃபர்ஸ்ட் 11 ரிசல்ட்ஸ் வந்து 50ங்கிறான். அப்ப சம் 550, ஃபர்ஸ்ட் 6 294, லாஸ்ட் 6 312னா இந்த ரெண்டுலயுமே அந்த நம்பர் இருக்குது. the 6 ரிசல்ட் இஸ் காமன் டு போத். அதனால டோட்டலை டிவைட் பண்ணா அந்த 6 ரிசல்ட் வந்துடும். சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 to 11ஓட சம் வந்து 66, ஃபர்ஸ்ட் 6ஓடது 21, லாஸ்ட் 6ஓடது 51. அப்ப இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணா அந்த எந்த காமனா இருக்குதோ அது வந்துடும்.
ஓகேவா? இவ்வளவு ஆவரேஜ். ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். இந்த மாதிரி தான் வரும். ஆவரேஜை கொடுத்துட்டு அந்த சிங்கிள் வேல்யூ என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? உங்களுக்கு ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கிறதே நான் போட்டு விடுறேன். டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, பாத்துக்கலாம். ஆவரேஜ் யூனிட்டரி மெத்தடும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு சம் போடுறேன், டவுட் இருந்தா கேளுங்க, ஒன்னும் இஷ்யூஸ் இல்லை. ஓகேவா சார்? Thank you very much. Thank you, Suresh. Thank you, everybody. Thanks, Suresh. Thank you very much. Thank you, sir. Thank you, sir.